சிக்கன்ல ஒரே மாதிரி ரெசிபி பண்ணி போர் அடிச்சிச்சுன்னா, இந்த பரோட்டா கடை சால்னா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே கடையில மாதிரி இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லின்னு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது செய்யறதுக்கு கடாயில ஆயில் சேர்த்துட்டு கமெண்ட்ஸ்ல நான் கொடுத்துருக்கிற இன்கிரீடியன்ஸும் பொடியை கட் பண்ண பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டில் வரமிளகாத்தூள், சீரகத்தூள், பெப்பர் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சர் ஜாரில் ஊற வச்ச கசகசா, முந்திரி இது கூடவே தேங்காய், பெருஞ்சீரகம், மஞ்சள் தூள் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த சிக்கனில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கெட்டி சால்னா வேணும்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு தண்ணியான கன்சிஸ்டன்சியில் வேணும்னா கொஞ்சம் போல் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரோட்டாவை பிச்சு போட்டு அதில் சால்னாவையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.